கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட ஆண்டவருடைய செய்தியை கேட்கும்படியாக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் எப்படி தேவனுடைய நீதி நிறைவேற்றப்படுகிறது என்பதை குறித்து நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் வேதத்தில் வாசிக்கலாம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 31வது வசனம் வரை. லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை. சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்போது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்லக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அதன் இரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற இரத்தமெல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு, சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வண்ணமாய் அவனுக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த அதிகாரத்தில் பாவ நிவாரண பலியை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற இந்த உறவை நாம் புதுப்பிப்பது மற்றும் பராமரிப்பது. ஆவிக்குரிய வாழ்வின் முக்கிய அம்சமே கிறிஸ்துவை விட்டு நம்மை பிரிக்கும் பாவத்தின் சுவரை உடைப்பதுதான். கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணியிருக்கிறார் என்கிற அந்த உண்மை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நம்முடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயமும் ஒன்றாகும் பொழுது, அந்த வினாடி தான் கிறிஸ்துவின் இதயம் நமக்குள்ளே பாயும் பொழுது, அந்த வினாடியிலே கிறிஸ்துவின் நீதித்துவம் நம்முடைய நீதித்துவமாகிறது, கிறிஸ்துவின் ஞானம் நம்முடைய ஞானமாகிறது, கிறிஸ்துவின் வல்லமை நம்முடைய வல்லமையாகிறது, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய அன்பாக மாறுகிறது. அருமையானவர்களே, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை அம்சமாக இருக்கிறது. உதாரணத்திற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து பல நேரங்களில் கேட்டிருக்கிறார், நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தின்படியே உனக்காக கடவுள். அதன் அர்த்தம் என்ன? கிறிஸ்து இயேசு நமக்காக செய்த காரியத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? நீ எப்படி விசுவாசிக்கிறாயோ அப்படியே அது ஆக கடவுது என்பதை குறித்து ஆண்டவர் அங்கே பேசுகிறார். எனவே கிறிஸ்துவின் இருதயமும் நம்முடைய இருதயமும் ஒன்றாகும் பொழுது கிறிஸ்து நமக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அப்பொழுது எந்த பிரச்சனை நமக்கு இருந்தாலும் அது ஒரு பிரச்சனையாகவே நமக்கு இருக்கப் போவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக பெரும் பிரச்சனையே என்னவென்றால், கிறிஸ்துவின் இருதயம் நம்முடைய இருதயத்திற்குள்ளே பாயாமல் இருப்பது. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள் நமக்குள்ளே நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்குள்ளே அப்படியே நிறைவேறுகிறது. கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையிலே மரித்தார். ஆனாலும் மக்களுடைய இருதயங்களிலே பாவம் இருக்கிறது. அந்த பாவத்திற்கு அவருடைய இருதயத்தில் ஒரு தீர்வு இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. எனக்கு அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் அறையப்பட்டது நம்முடைய பாவத்தை மன்னிக்கும்படியாக.
இயேசு சிலுவையிலே தம்முடைய நமக்காக தம்முடைய மரணத்தை ஊற்றி தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு பாவ மன்னிப்பை உண்டு பண்ணினார். நாம் இன்னும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் அவரை விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தமாகிறது. எனவே நம்முடைய இருதயம் தேவனோடு இருதயமாக ஒன்றாகும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை நோக்கி நம்முடைய இருதயம் திறக்கும் பொழுது, ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். அப்பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. அப்படி என்றால் அந்த தேவனுடைய வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய வல்லமை இருந்தது. தேவன் கடலே இறையாதே என்று சொன்னார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையிலே அந்த கடலையும் அந்த காற்றையும் அதட்டக்கூடிய வல்லமை இருந்தது. ஸோ தேவனுடைய வார்த்தையிலே இந்த வல்லமை பொதிந்து இருக்கிறது. ஆண்டவர் நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த வல்லமை அப்படியே வெளிப்படுகிறது. இயேசுவின் வல்லமை எப்போது என்னுடையதாகும்? உதாரணத்திற்கு நாம் சொல்லுகிறோம், எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது, ஐயோ நான் இந்த கேன்சர் குணமாக போவதில்லை, இந்த கேன்சர் வியாதியோடு நான் மரித்து விடுவேன். இப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்குள்ளே ஓடும் பொழுது இந்த எண்ணமே தேவன் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடி, தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே கிரியை செய்யாதபடி அந்த வல்லமையை தடுக்கிறது. பிரியமானவர்களே, நாம் செய்த பாவங்களே நம்மை தேவனிடத்திலிருந்து பிரித்து இருக்கிறது. எனவே இந்த பாவத்தின் சுவர் உடைக்கப்படாவிட்டால் நாம் தேவனோடு ஒன்றாக முடியாது, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. எனவே பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரம் நான் பார்க்கலாம். ஏசாயா 51 1 மற்றும் 2 வசனங்கள். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய பாவங்கள் தான் அவருடைய நம்மை தேவனிடத்தில் நெருங்க முடியாதபடி அது தடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஸோ நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே பாவ நிவாரண பலியை குறித்து தெளிவாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகும் 4வது அதிகாரம் நாம் படித்த இந்த வசனத்திலே நாம் இன்று கடந்து போகலாம். எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 27வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகள் யாதொன்றையும் மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால், பாவம் நாம் மன்னிக்கப்படுவதற்கு பாவம் செய்திருக்க வேண்டும். அந்த பாவத்தை மனிதன் நான் பாவம் செய்து விட்டேன் என்று அதை அவன் உணர்ந்திருக்க வேண்டும். பாவம் செய்து விட்டேன், ஐயோ நான் ஆண்டவருடைய கட்டளையை மீறிவிட்டேன் என்று உணரும் பொழுது நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான மனிதர்களாக மாறுகிறோம். அதன் பின் அந்த மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? ஒரு பழுதில்லாத பெண் ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டும். இந்த பழுதில்லாத பெண் ஆட்டுக்குட்டி கொண்டு வரும் பொழுது மனிதனுக்கு அதை பலியாக அது கொண்டு வந்து அந்த பெண் ஆட்டுக்குட்டி மனிதனுக்கு பலியாக மறிக்க வேண்டும். அப்பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த பெண்ணாட்டுக்குட்டி எதை குறிக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் அவரே, நம்முடைய பாவத்திற்காக மரித்தவரும் அவரே. இது எதை குறிக்கிறது என்றால், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து நம்முடைய பாவங்களை சிலுவையிலே மன்னித்திருக்கிறார். எனவே எபிரேயர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இல்லாமல் அவற்றின் நிழலாக மாத்திரம் இருக்கிறபடியால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இல்லை, அது நிழலை மாத்திரம் இருக்கிறபடியால்
ஆடுகள் மற்றும் மாடுகளை பலி கொடுக்க போவது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் அது நிழலாக இருக்கிறது. எனவே அந்த மரித்த பெண் ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் முன்னறிவிப்பாக இருக்கிறது. அந்த ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்ததினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக இராமல் நிழலாக இருக்கிறது. இப்படியே வசனம் 29 நாம் பார்க்கிறோம். பாவ நிவாரண பலியின் தலைமையில் தன் கையை வைத்து சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவன். பிரியமானவர்களே, நாம் போதகர்களையும் மூப்பர்களையும் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்கள் மேலே நாம் கைகளை வைக்கிறோம். எதற்காக வைக்கிறோம்? அப்படி என்றால் இந்த ஆட்டுக்குட்டியின் தலைமையில் நம்ம கைகளை வைக்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டி என்ன போதகர்களாக மூப்பர்களாக நாம் அபிஷேகம் பண்ண போகிறோமா? இல்லை. ஸோ நாம் வேதாகமத்தில் பல முறை இந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது நமக்கு ஏன் அதை வைக்கிறார்கள் என்று குழப்பம் வரும். ஆனால் வேதத்திலே லேவியராகமத்தில் இது தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நீண்ட நேரம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் இங்கே வசனம் லேவியராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே அங்கே போடப்பட்டிருக்கிறது. நான் படிக்கலாமா? லேவியராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனம். அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டு கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளை வைத்து. ஏன் 2 கைகளை நாம் வைக்கிறோம்? பிரியமானவர்களே, நான் தான் பாவி. இந்த ஆடு பாவம் செய்யவில்லை. ஆனால் இந்த ஆடு என்னுடைய இடத்திலே மரிக்கப் போகிறது. இந்த பழுதில்லாத பெண்குட்டி என்னுடைய இடத்திலே மரிக்கப் போகிறது. அப்போது கைகளை வைப்பது என்பது அந்த ஆட்டின் மீது நம்முடைய பாவத்தை கடத்துவதற்கு சமானமாக இருக்கிறது, பாவனையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியின் தலை மீது கை வைக்காவிட்டால் அந்த பாவ நிவாரண பலி ஒரு வீணான பலியாக மாறிவிடும். அதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்க முடியாது. அப்படியானால் இயேசு தன் மீது கை வைக்கப்பட்டிருக்கிறாரா? இயேசுவின் தலை மீது மற்றவர்களின் கை வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் வேதத்தில் ஆராயும் பொழுது மிகவும் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு அற்புதமான விஷயம் என்றால் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயு 13ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3:13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே ஞானஸ்நானம் பெறும்படியாக யோவான் ஸ்நானகனிடத்திலே வந்தார். பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை கொடுத்தான். யார் மனம் திரும்ப வேண்டும்? பாவியாக இருக்கிற மனிதர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஸோ அந்த மனம் திரும்புதலுக்கான ஞான ஸ்நானத்தை யோவான் ஸ்நானன் கொடுத்த பொழுது அவனோடு நிறைய இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே தன்னுடைய ஞானஸ்நானம் பெறும்படியாக வந்த பொழுது யோவான் ஸ்நானகன் அதிர்ச்சியாகிறான். ஏன்? கிறிஸ்து ஆண்டவரே அவன் தடை செய்கிறான். இங்கே மத்தேயு 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஸோ அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. எனவே தான் யோவான் ஸ்நானகன், ஆண்டவரை நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்று கேட்கிறார். நாம் நினைக்கிறோம் சாதாரணமாக இயேசு ஞானஸ்நானம் பெறும்படியாக யோர்தான் நதிக்கு வந்தார் என்று. ஆனால் அதற்கு அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் மிகுந்த
அதிர்ச்சிக்குள்ளாகும். அதிலே எழுதப்பட்டிருக்கிறது, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோவான் கொடுத்தது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமீது அவன் கைகளை வைத்து அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது, யோவான் ஸ்நானங்கிற ஒரு ஆசாரிய வம்சத்தில் வந்த ஆசாரியனின் மகன். ஸோ இந்த முழு உலகத்தின் மொத்த மக்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியனாக யோவான் ஸ்நானகன் இந்த முழு உலகத்தின் பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தலை மீது சுமத்தப்படும்படியாக அவருடைய தலையில் அவன் கைகளை வைத்தான் என்று பார்க்கிறோம். யோவான் ஸ்நானகன் ஆண்டவருடைய தலையில் கை வைத்து ஞானஸ்நானம் கொடுத்த பொழுது மொத்த உலகத்தின் பாவமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே கடத்தப்பட்டது. எனவே ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அதுக்கு தேவையில்லை என்பதால் யோவான் ஆண்டவருக்கு இயேசுவுக்கு கொடுத்த ஞானஸ்நானம் இந்த முழு உலகத்தின் பாவத்தை அவர் மேல் சுமத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பாவமே செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பாவியானார். இப்பொழுது எப்படி அந்த ஆட்டுக்குட்டி மீது பாவங்கள் கடத்தப்பட்ட பின்பு அந்த ஆட்டுக்குட்டி மரிக்க வேண்டுமோ, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும். இங்கே மத்தேயு 3:15 நாம் பார்க்கிறோம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். எனவே எல்லா நீதியும் நிறைவேற்றுவதற்கு இயேசுவுக்கு ஏற்றதாய் இருக்கிறது. அப்படியானால் எந்த விதமான நீதித்துவம் நிறைவேற்றப்படும்? முதலாவது எனக்கு அது புரியவில்லை. அந்த வார்த்தையை நாம் நிதானமாக எண்ணி பார்க்கும் பொழுது புரிந்த விஷயம் என்னவென்றால், யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம் அல்ல, முழு உலகத்தின் பாவங்களுக்காக அவர் பரிகார பலியாக சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும் விதமாக மொத்த உலகத்தின் பாவங்கள் அவர் தலைமீது கடத்தப்படும் விதமாக அவன் ஞானஸ்நானம் கொடுத்தான் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். அதன் பின்பு அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக மறுநாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தூரத்தில் யோவான் ஸ்நானன் பார்க்கும் பொழுது, யோவான் 1:29 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சத்தமிடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை தன்மீது ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக பலியானது நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 3:15 சொன்ன எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்ன அந்த காரியம் அங்கே நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:6 நாம் பார்க்கிறோம். ஏசாயா 53:6 நாமெல்லாரும் மாடுகளைப் போல வழி தப்பி திரிந்த அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தர் நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மேலே விழ பண்ணினார் என்று இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஸோ கர்த்தர் நம்முடைய எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு மேலே விழ பண்ணினபடியினாலே நம்முடைய பாவங்கள் அவர் மீது கடத்தப்பட்டு இருக்கிறது. ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நீதிமான்கள் ஆகுவதற்காக எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய பாவங்கள் 2 இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கலாமா வசனத்தின் மூலமாக? எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா 17வது அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு
அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான, நம்முடைய பாவங்கள் 2 இடத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பலிபீடத்தின் கொம்புகளிலே, இன்னொன்று நம்முடைய இருதயத்தின் பலகையிலே. ஸோ இந்த 2 இடங்களிலும் நம்முடைய பாவம் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து இந்த உலகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் அல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்திலே உள்ள கொம்புகளிலே தம்முடைய இரத்தத்தை அவர் பூசியிருக்கிறார். அதன் மூலமாக இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது, இந்த உலகம் ஒரு நேரத்திற்கு உட்பட்ட காரியத்தில் இந்த உலகம் இருக்கிறது, நேரத்திற்கு அப்பாற்பட்ட காரியத்தில் பரலோகம் இருக்கிறது. ஸோ நேரத்திற்கு உட்பட்ட இந்த உலகத்தில் நடந்த விஷயத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியாது. அது ஒரு தற்காலிகமான மன்னிப்பாகவே இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை நித்தியமாக மன்னிக்க விரும்பியதால் அவர் பரலோகத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தின் கொம்புகளிலே தன்னுடைய இரத்தத்தை அவர் பூசி இருக்கிறார். அதன் மூலமாக பரலோகத்திலே நம்முடைய பாவங்கள் இன்றைக்கும் நித்தியமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும்? நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் விசுவாசத்தின் மூலமாக மன்னிக்கப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்முடைய பாவங்களுக்கு பரிகார பலியாக மரித்து அவர் நமக்காக செய்ய வேண்டிய எல்லா நீதியையும் நிறைவேற்றியிருக்கிறார் என்கிற அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த எல்லா நீதியும் நிறைவேறுகிறது. பிரியமானவர்களே, நம்மிடத்திலே நீதி இல்லை, நம்மிடத்திலே வல்லமை இல்லை, நம்மிடத்திலே அன்பு இல்லை, நம்மிடத்திலே ஞானம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவரை விசுவாசிப்பதின் மூலமாக தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே 17:1 சொல்லப்பட்டிருக்கிறது போல, பாவம் இரும்பெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்பானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தையிலே உயிர் இருக்கிறது. அந்த வார்த்தையிலே சர்வ வல்லமை இருக்கிறது. அவருடைய ஞானம் இருக்கிறது, அவருடைய நீதித்துவம் இருக்கிறது, அவருடைய பரிசுத்தம் இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது அந்த எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தின் மூலமாக நாம் அவருடைய நீதித்துவத்தை பெற்றுக்கொண்டு நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம், பரிசுத்தமானவர்களாக நாம் மாறுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 38 வருஷ ஒரு வியாதிக்காரனை குறித்து நாம் பார்க்கிறோம் யோவான் 5ஆம் அதிகாரத்தில். இந்த மனுஷன் அவன் எப்பொழுதும் தன்னுடைய சுய சக்தியினாலே எழுந்து நடக்க முடியாதபடி அந்த பெதஸ்தா குளத்தில் 38 வருஷமாக நீண்ட காலமாக அவன் அங்கே படுத்து கொண்டு இருக்கிறான். அவனால் எதுவுமே செய்ய முடியாது. அவன் பல தடவை முயற்சித்து பார்த்திருப்பான். ஆனால் ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் வந்தார். அவனை பார்த்து கேட்டார், நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆனால் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரை, என்னை தண்ணீரில் கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. எதுவுமே செய்ய முடியாத அந்த மனுஷன் இன்னொரு மனுஷனை நம்பி இத்தனை காலமாக அவன் வந்திருக்கிறான். இதுவரை அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டதில்லை. அவனால் நிச்சயமாக நடக்க முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னார், உன் படுக்கையை எடு, எழுந்து நட என்று சொன்னார். உன் படுக்கையை எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. அவனால் அதை யோசித்து பார்க்கும் பொழுது அவனால் சுயமாக அது நடக்க முடியாது. 38 வருஷமாக அவனிடத்தில் படுத்து கிடக்கிறான். அவனால் எதுவும் செய்ய முடியாது. அவன் எழுந்திருக்க முடியாது. அவன் நினைத்திருக்கலாம், ஆண்டவரே, நான் முயற்சி செய்தேன், ஆனால் நான் விழுந்து விட்டேன், என் முதுகலை காயம்பட்டு விட்டது, வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம், ஏதாவது நீங்கள் எனக்கு சாப்பிட வாங்கி கொடுங்க, இப்படி அவன் நினைத்திருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அவன் இந்த எண்ணங்களை எல்லாம் அவன் ஒதுக்கிவிட்டு, என்னால் நடக்க முடியாது, என்னால் எதுவும் செய்ய முடியாது,
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நான் கேட்கிறேன், இதை நான் விசுவாசிக்கிறேன், இதன்படி நடக்கிறேன் என்று அவன் நினைக்கும் பொழுது அந்த விசுவாசமே அவனுக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அவனை எழுந்து படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிற வல்லமையையும் சக்தியையும் அந்த இயேசுவின் வார்த்தை அவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27 முதல் 31 வரை நாம் படித்தது, ஆண்டவர் நமக்காக எப்படி இந்த எல்லா நீதியையும் நிறைவேற்றினார். நீதியே இல்லாத மனுஷர்களுக்குள் மனுஷ நீதி தேவ நீதிக்கு முன்பாக வெறும் கந்தையாக இருக்கிறது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மனுஷ நீதியை வைத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பாக மனிதன் நிற்க முடியாது. ஸோ தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு ஏது உலகளாகும்படிக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது தான் தேவனுடைய நீதி. அந்த தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். வந்து நம்முடைய பாவங்களுக்காக மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, இப்பொழுது இடங்கொடு. யோவான் ஸ்நானகன் தடுக்கிறான், ஆண்டவரே உம்மிடத்தில் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? இப்பொழுது ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை யோவானை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இப்பொழுது இடங்கொடு, இப்படியே எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, எல்லா நீதியும் என்றால் எந்த ஒரு நீதியும் அங்கே ஆண்டவர் மிச்சம் வைக்கவில்லை. நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் எல்லா நீதியும் நிறைவேற்றியிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல நீதியையும் ஆண்டவர் நமக்காக நிறைவேற்றி முடித்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்பும் பொழுது, எப்படி இந்த 38 வருஷமாய் வியாதிஸ்தனாய் இருந்த இந்த மனிதனால் கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டு எழுந்து நடக்க முடிந்ததோ, அப்படியே ஆண்டவர் நமக்காக சிலுவைகளை செய்து முடித்த இந்த காரியத்தினாலே நாமும் நீதிமான்களாக முடியும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும். நாம் பரிசுத்தமானவர்களாக மாற முடியும். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களை, இன்று வேதாகமத்தில் இந்த பகுதியின் மூலமாக, தேவனுடைய இந்த பரிசுத்த வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட ஆண்டவர் நமக்காக எப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றி முடித்தார் என்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு கிடைத்த இந்த அருமையான தருணத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் உங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய கிருபை அன்பையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். நாம் இதற்காக வேறு எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்பினால் போதும். எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று கிறிஸ்து சொல்லி அந்த காரியங்களில் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது, நமக்கு நீதித்துவத்தை கொடுத்திருக்கிறது. என்னுடைய நீதி குறைவுள்ளது, என்னுடைய பலம் குறைவுள்ளது, என்னுடைய ஞானம் குறைவுள்ளது, என்னுடைய வல்லமை குறைவுள்ளது. நான் மனிதன், கிறிஸ்து தேவன். பிரியமானவர்களே, அவர் நமக்காக செய்த இந்த கிரியைகளின் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்படியாக எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றியிருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் ஒருவரின் இருதயத்தை நாம் தேற்றலாம் என்று நம்புகிறேன். அடுத்த முறை தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை நான் தேவன் நம்மோடு கூட இருப்பாராக என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். ஆமென்.